ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே ஈஸியா குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப நாள் ஆச்சு என்னால் வீடியோஸ் போட முடியல. ஆனாலும் நடுவுலயே வந்து வீடியோஸ் போட்டேன். எனக்கு ரொம்ப த்ரோட் பெயின், இருமல் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்துகிட்டே இருந்தது. ஸோ வீடியோஸ் போட முடியல. ஓகே, எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் நல்லா படித்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. அண்ட் தென் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப இனிமையான, ரொம்ப ஹாப்பியஸ்டான லைஃபாக அமையணும் அப்படின்றத என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரவீன் உத்ராதில் வந்து த்வித்திய பத்ரு, அதில் காவிய கே ரூப்பில் இருக்கக்கூடிய ஸ்ரவ்ய காவிய, அதில் வந்து 16th क्वेश्चन தான் பார்க்க போகிறோம். उपन्यास की परिभाषा देकर उसके तत्वों पर विचार कीजिए. उपन्यास அப்படின்னா தெரியும், நாவல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதான். ஸோ உபன்யாஸ் கி பரிபாஷா அப்படின்னா, உபன்யாஸ் நாவல் அப்படின்றதுக்கான அந்த வரையறை கொடுத்து அதற்கான தத்துவங்களை பற்றி விளக்குங்க. அதனுடைய கொள்கைகள், அது எப்படி இருக்கணும் அப்படின்ற அந்த விஷயங்களை பற்றி விளக்குங்க. உபன்யாஸ் கி பிரவருத்தியா, உபன்யாஸ் அப்படின்றதுனுடைய அதனுடைய போக்கு, அதனுடைய விஷயம் அது எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு இன்ட்ரோ மாதிரி. कहानी सुनने की प्रवृत्ति मनुष्य कुल में आदि काल से चली आ रही है. कहानी सुनने की प्रवृत्ति அப்படின்னா கதை கேட்கறது அப்படின்ற அந்த போக்கு, மனிதர்களுடைய அந்த மனோபாவம் போக்கு அப்படின்றத மனுஷ்ய குல்மே ஆதி கால்சே, மனித குலம் தோன்றிய அந்த ஆதி காலத்திலிருந்தே சலியா ரஹிஹே அப்படி இருந்தே தொடர்ந்து வருகின்றன. நமக்கே வந்து எப்பவுமே கதை கேட்கறது அப்படின்றது ரொம்ப பிடிக்கும் இல்லையா? बाल्यकाल में हमने राजा रानी, परियों और नाना नानी की कहानियाँ सुनी. நம்ம வந்து குழந்தை பருவத்திலேருந்தே நிறைய கதைகள் கேட்டிருப்போம் இல்லையா? ராஜா ராணி அது சம்மந்தமான கதைகள் எப்பவுமே வந்து நமக்கு பெரியவங்க சொல்கிற கதைகள் எப்படி இருக்கும்? ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார், ஒரு ராணி இருந்தார். அப்புறம் பரியும் அவர் நானா நாணிக்கு கஹானி, தேவதைகள், பரி அப்படின்னா தேவதைகள் சம்மந்தமாக ஒரு ஏஞ்சல் இருந்தது, தாத்தா பாட்டி, இந்த மாதிரி நிறைய அது சம்பந்தமான கதைகளை கேட்டிருக்கோம். தாத்தா பாட்டிகளுடைய அந்த கதைகளை கேட்டிருக்கோம். कहानी में बाद को क्या हुआ फिर आदि जिज्ञासा की पूर्ति की जा रही है. கதைகளில் வந்து எப்படி இருக்குன்னா, பாதுக்கோ கியா ஹுவா, அப்புறம் என்ன நடந்ததுன்னா, அப்புறம் வந்து இப்படி நடந்தது அப்படின்ற மாதிரி கதைகள் சொல்லுவாங்க இல்லையா? குழந்தைகளுக்கு நம்ம சொல்லும்போது எப்படி எடுத்து சொல்லுவோம்? ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராமா, அவர் அங்கே போனாராமா, இங்கே போனாராமா, அப்புறம் என்னாச்சுன்னா ஒரு விலங்கு வந்ததாமா அப்படின்ற மாதிரி, இந்த மாதிரியான பிறகு என்ன நடந்தது அப்படின்ற அந்த விஷயத்த சொல்லும்போது, அது பூர்த்தி அடையும் போது அதற்கான அந்த ஆர்வம் அப்படின்றது பூர்த்தி அடையுது. அது கேட்பதற்கான ஆர்வம். यही जिज्ञासा कहानी सुनने को हमें आकृष्ट करती रहती है. ஸோ இந்த ஆர்வம் அப்படின்றத வந்து நமக்கு கதைகளை கேட்பதற்கான அந்த ஒரு உந்துதலை வந்து நமக்கு கொடுக்குது. அது கதைகளை நோக்கி நம்ம ஈர்க்குது. உபன்யாஸ் கி பரிபாஷாயே, உபன்யாஸ் அப்படின்றதுக்கான அந்த பரிபாஷா. நாடக் கி சந்தியோं का एक उपभेद उपन्यास कहलाता है. அதான் நாடகம் அப்படின்றதுனுடைய ஒரு கிளை தான் வந்து இந்த உபன்யாஸ் அப்படின்றது. ஏன்னா நாடகம்னாலும் என்ன, அதுவும் கதை தான். உபன்யாஸ் அப்படின்றது நாவல். ஸோ அதுவும் வந்து ஒரு விதமான இதனுடைய கிளைகள் தான். उपन्यास प्रसाधनम साहित्य दर्पण, इसका मतलब है प्रसन्न करने को उपन्यास कहते हैं. சந்தோஷப்படுத்துவதற்காக தான் கதைகள் சொல்லப்படுகிறது. அடுத்து उपात्तिकृतो हयर्थ उपन्यासः संकीर्ति, इसका मतलब है किसी अर्थ को युक्ति युक्त रूप से उपस्थित करना उपन्यास कहलाता है. கிசி அர்த்துக்கோ யுக்தி யுக்த ரூப், ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு அர்த்தத்திற்காக ஒரு தர்க்க ரீதியாக ஒரு விஷயத்தை வந்து நாம் வெளிப்படுத்துகிறோம், ஒருத்தவங்க முன்னாடி நம்ம வைக்கிறோம், வெளிப்படுத்துகிறோம், முன்வைப்பது அப்படின்றது வந்து உபன்யாஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. ஒரு விஷயத்தை நாம் இன்னொருத்தவங்க முன்னாடி வெளிப்படுத்துறது அப்படின்றது. யஹ் ஷப்து உப ததா ன்யாஸ் கே யோக் சே பனா ஹை. இந்த வார்த்தை உபன்யாஸ் அப்படின்ற அந்த வார்த்தை வந்து எதனுடைய கலவையாக இருக்குது அப்படின்னா, உப ப்ளஸ் ன்யாஸ் அப்படின்றதுனுடைய ஒரு யோக் சே பனா கலவையாக இது இருக்கு. சாகித்ய கோஷ் में इसका मतलब है निकट रखी हुई वस्तु. இலக்கியத்தில், இலக்கிய டிக்ஷனரியில் கோஷ்மே, இலக்கியத்தில் வந்து இது என்ன சொல்லப்படுது, இதனுடைய மீனிங் என்னவாக இருக்குது அப்படின்னா, நிக்கட் ரக்கி ஹுயி வஸ்து, அருகில் வைக்கப்பட்ட ஒரு பொருள் அப்படின்றதா இதனுடைய மீனிங்காக இருக்கு. इसका अर्थ है उपन्यास वह कृति है
जिसे पढ़ते ही ऐसा लगे कि यह हमारी परिचित वस्तु। இதனுடைய மீனிங் என்னவா இருக்குன்னா, நம்ம படிக்கிற விஷயம் அப்படின்றது வந்து, ஹமாரி பரிச்சித்து வஸ்து நமக்கு தெரிந்த ஒரு விஷயமாக, தெரிந்த ஒரு பொருளாக, அப்படின்ற ஒரு விஷயமாக இருக்கு. अंग्रेजी में इसको नावल कहते हैं जिसका अर्थ है नवीन. ஆங்கிலத்துல இது வந்து நாவல் அப்படின்னு அழைக்கப்படுது. இதனுடைய அர்த்தம் என்னவா இருக்கு? நவீன், புதிய, புதுமை. उपन्यास मानव चरित्र का एक चित्र भात्र है. இது யார் சொல்லியிருக்காங்க? பிரேம்சந்திர அவர்கள். பிரேம்சந்திர என்ன சொல்லியிருக்காருன்னா, உபன்யாஸ் அப்படின்றது மனித குலத்தை வந்து சித்தரிக்கக்கூடிய ஒரு உருவகப்படுத்தக்கூடியதாக, சித்திரபாக உருவகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி நிறைய வரையறைகள், நாவல்னா என்ன, அதாவது உபன்யாஸ்னா என்ன அப்படின்றதற்கான நிறைய வரையறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து உபன்யாஸ் கே தத்துவ. உபன்யாஸ் கே 7 प्रकार के तत्व है. இதுல வந்து 7 தத்துவங்கள் இருக்கு. அதுல என்னென்ன இருக்குன்னா, कथावस्तु, पात्र और चरित्र चित्रण, कथोपकथन, वातावरण, विचार और उद्देश्य, रस, शैली இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். கதாவஸ்து அப்படின்னா தெரியும், ஒரு கதை, அந்த பிளாட்னு சொல்லுவாங்களே, ஸ்டோரி பிளாட்னு. ஸோ அது என்ன அப்படின்றத சொல்றாங்க. யஹ் உபன்யாஸ் கி பித்தி ஹே. இதுதான் வந்து ஒரு உபன்யாஸ் அப்படின்னா அதனுடைய ஒரு சுவராக இருக்கு. ஏன்னா ஒரு கதை அப்படின்றதா ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸ்டோரி அப்படின்றதா வந்து ஒரு கதை அப்படின்றதா நாவலுக்கு முக்கியம். இஸ்கி உத்தமா ஹி கிசி பி உபன்யாஸ் கி சஃபலதா கா நமூனா ஹை. உத்தமதா அப்படின்னா இது எவ்வளவுக்கு எவ்வளோ சிறப்பா இருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த உபன்யாஸ் அப்படின்றது வெற்றி பெறும் அப்படின்றது, இது ஒரு கதை நல்லா இருந்தா அந்த உபன்யாஸ் வெற்றி பெறும் அப்படின்றது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கு. கதை நல்லா இருந்தா அந்த நாவல் வந்து வெற்றி பெறும். कथानक का सही चुनाव करने पर उपन्यासकार को सफलता अपने आप प्राप्त हो जाती है. कथानक का सही चुनाव, அந்த கதை கதை பிளாட் அப்படின்றது, ஸ்டோரி அப்படின்றது வந்து இப்போ நம்ம படம் எடுக்கும் போது என்ன சொல்றாங்க, எது இருந்தாலும் சரி படத்துக்கு வந்து அந்த ஸ்டோரி அப்படின்றது வந்து அந்த ஒன்லைன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது இருந்தால் தான் வந்து அதை எடுத்தவங்களாகட்டும், அதில் நடித்தவங்களாகட்டும், அது சம்மந்தமான எல்லாருமே வந்து வெற்றி பெறுவதற்கு அந்த கதை அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லைன்னு சொல்கிறேன் இல்லையா? கதை கரு அப்படின்னு. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. அந்த கதை வந்து சஹி சுனாவ் கர்னே பர், சரியாக தேர்ந்தெடுப்பதன் மூலம், உபன்யாஸ்கார் அப்படின்னா அந்த நாவல் ஆசிரியர், எழுதக்கூடிய அந்த நாவல் ஆசிரியர் அப்படின்றவரினுடைய வெற்றி அவர் தனதாக்கி கொள்ளலாம். எதன் மூலம்? சஹி சுனாவ், சரியான தேர்ந்தெடுத்தலின் மூலமாக. கதை எழுதுறதுக்குன்னு இல்லை, எல்லா விஷயங்களையுமே நாம் சரியான விஷயத்தை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா நமக்கான வெற்றியை நாம் அடைய முடியும் இல்லையா? ஐ ஹோப் நான் அப்படி தான் நினச்சிட்ருக்கேன் நம்ம யூடியூப் சேனலை. நீங்கள் எல்லோரும் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஞாபகமாக நான் எடுக்கிற லெசன் புரியுது, பிடிச்சிருக்கு அப்படின்ற விஷயத்தை எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு புரியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் இந்த இயரில் கண்டிப்பாக எனக்கு ஐ ஹோப் உங்களை நம்புகிறேன், உங்களுடைய சப்போர்ட் ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மானிட்டைஸ் ஆகும், நானும் வந்து இதுலேருந்து ஒரு அமௌண்ட் அப்படின்றத ஏர்ன் பண்ணுவேன் அப்படின்றத நம்புகிறேன். உங்களுடைய ஃபுல் சப்போர்ட்டோடு அது நான் நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். 4 இயர்ஸாக வந்து எதுவுமே இல்லாமல் இருக்கேன். பட் வந்து இனி வர்ற வருஷங்களில் எனக்கு ஒரு சப்போர்ட் அப்படின்றது இதுலேருந்து கிடைக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஓகே, நீங்கள் எல்லாம் அந்த ஹோப்பை கொடுப்பீங்க, அந்த சப்போர்ட்டும் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஓகே, उपन्यासकार से कथानक मानव जीवन में या ऐतिहासिक घटना में या पुराणों में मिल सकता है. உபன்யாஸ்கார் நாவலாசிரியருக்கு அந்த கதை அப்படின்றது வந்து எதுலேருந்து கிடைக்கப்பெறுது அப்படின்னா, மானவ் ஜீவன்மே, மனித வாழ்க்கை, அல்லது ஐதிகாசிக் அப்படின்னா வரலாற்று சம்பந்தமான விஷயங்கள், புராணம் அப்படின்னா புராணங்கள், இதுல இருந்தெல்லாம் கிடைக்கின்றன. कथानक की घटनाओं को उचित श्रृंखला में बांधकर प्रस्तुत करने से कथा वस्तु रोचक और सफल बन जाता है. கதானக் அந்த கதையினுடைய அந்த நிகழ்ச்சிகள், கட்டுனா அப்படின்னா நிகழ்ச்சிகள் வந்து உச்சித் ஸ்ருங்கலாமே, சரியான ஒரு தொடர்பு, ஸ்ருங்கலாமே பாந்துக்கர், ஒரு சரியான தொடர்போட அதை வந்து கட்டமைக்கணும். அப்படி வழங்குவதன் மூலியமாகத்தான்
அந்த கதாவஸ்து கதை அப்படின்றது வந்து ரோச்சக் ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட் ஆனதாகவும், சஃபல் ஒரு வெற்றிகரமானதாகவும் அமையும். நீங்க யோசிச்சு பாருங்க, கதையே வந்து புரியாத மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருக்கிற இப்போ ஒருத்தவங்களுடைய ஒரு வாழ்க்கையில நடக்கக்கூடிய அந்த எண்டுல நடக்கக்கூடிய விஷயங்கள் திடீர்னு தூக்கி ஃபர்ஸ்ட்ல போட்டு, நடுவுல இருக்க விஷயங்கள கொலாப்ஸ் பண்ணி லாஸ்ட்டா அப்படி இப்படின்னு குழப்பி போட்டாங்கன்னா, நம்மளுக்கு படம் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா, அது நம்மளுக்கு புரியாம போயிரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு. இப்போ ஒரு என்ன சொல்றது? ஒரு டைம் ட்ராவல் படம், அந்த மாரி நெறைய படங்கள் அப்படின்னு இருந்ததுன்னா, அதில எப்படி இருக்கும்? அந்த படங்கள்ல வந்து கரெக்ட்டா அத கொண்டு போகணும். கோர்வையா வந்து அத கொண்டு போயி வந்தா தான் நமக்கு அந்த கதை என்னன்றது புரியும். அங்க இங்கன்னு மிங்கிள் பண்ணி ரொம்ப கொலாப்ஸ் பண்ணாங்கன்னா, நம்மளுக்கு கதையே என்னன்றது புரியாது. ஸோ அந்த ஒரு தொடர்பு. சரியான உச்சித் ஸ்ருங்கலா சரியான தொடர்பு அப்படின்றது ஏற்படுத்தினா தான் அந்த கதை அப்படின்றது வெற்றி பெறும். अच्छे कथानक में मौलिकता, कौशल संभावता सुसंगठिता और ரோச்சகதா आवश्यक गुण है. அச்சே கதானக் ஒரு சரியான ஒரு நல்ல ஒரு கதை எழுதக்கூடியவராக இருந்தாரு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த ஒரு கதையினுடைய அந்த மூலத்தன்மை மற்றும் வந்து கௌஷல் சம்பவத்தா அத ஒரு திறமை, ஒரு விஷயத்த சாத்தியக்கூறாக ஏற்படுத்தக்கூடியது. அது எல்லாமே வந்து இருக்கணும். அப்பதான் வந்து இது எல்லாமே இருந்தா தான் வந்து அந்த கதை அப்படின்றது ரொம்ப ஆர்வம் நிறைந்ததாக இருக்கும். ஸோ இந்த குணங்கள் எல்லாம் வந்து அந்த கதை அப்படின்றதுல இருக்கணும். கதை வந்து நமக்கு ஒரு உண்மை தன்மையாக தெரியணும். இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் எங்கேயாவது நடக்குமா? அப்படின்ற மாதிரி இல்லாம, சுசங்கட்டிதா और ரோச்சகதா ஒரு நம்பகத்தன்மை, அப்புறம் வந்து ஒரு ஆர்வம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு கதை அப்படின்றதுல இருக்கணும். சாரி கைஸ் என்னோட த்ரோட் வந்து இப்படி இருக்கிறனால தான் கொஞ்சம் த்ரோட் உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். என்னுடைய வாய்ஸ் வந்து ஒரு 10, 15 நாளா ஆச்சு. இன்னும் சரியாக மாட்டேங்குது. ஸோ, அதனால தான் நான் இப்போ வந்து பரவால்ல எப்படியோ வீடியோ போட்டுறலாம் அப்படின்னு போடுறேன். எக்ஸாம்க்குள்ள எல்லாத்தையும் முடிச்சாகணும் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம். அதனால தான் வந்து நான் மறுபடியும் வீடியோஸ் போடுறேன். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ओके कथा वस्तु के अंतर्गत मुख्य कथा और गौण कथा नामक 2 कथाएँ होती हैं. கதாவஸ்துக்கே அந்தர்கத் ஒரு கதையினுடைய கருவுல வந்து முக்கிய கதா, முக்கிய ஒரு கதை மற்றும் கவுன் ஒரு இன்னொரு கதை, ஒரு அ அதோட சேர்ந்து ஒரு அடிஷனல் கதை அப்படின்றது வந்து கண்டிப்பா இருக்கும் 2 கதைகள். हम मुख्य कथा को आधिकारिक कथा और गौण कथा को प्रासंगिक कथा भी कहते हैं. நாம வந்து அந்த முக்கிய கதையை வந்து அதிகாரிக் கதா அப்படின்னா, இப்ப சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு படத்துல ஒரு ஹீரோன்னு இருந்தாங்க அப்படின்னா, அவங்க சம்பந்தமான கதைகளும் இருக்கும். அதோட வந்து ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸு, ஹீரோயினோட அப்புறம் அவங்களுடைய வேற யாராவது சொந்தக்காரங்க அப்படின்ற மாதிரி கதைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி 2 கதைகள் இருக்கும். அப்படிப்பட்ட முக்கிய கதைகளை வந்து ஆதிகாரிக் கதா மற்றும் 2ஆம் அந்த தரப்பட்ட அவங்களுடைய கதைகள் வந்து கவுனு கதா, அது அல்லது பிராசங்கிக் கதா அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்து செகண்ட் இப்ப நம்ம அந்த தத்துவங்கள்ல செகண்ட் பார்க்குறோம். பாத்ர ஒரு சரித்திர சித்ரன் கேரக்டர்ஸ் कैरेक्टर्स வந்து எப்படி வடிவமைக்கிறாங்க? चरित्र चित्रण ही किसी भी उपन्यास का सबसे महत्वपूर्ण तत्व है. ஒரு கேரக்டர்ஸ வந்து ஒரு பில்ட் பண்றது அப்படின்றது தான் உபன்யாஸ்ல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு உன்னதமான ஒரு விஷயமாக இருக்கு. चरित्र भेद के आधार पर ही हम एक मनुष्य के दूसरों मनुष्य से अलग कर पाते हैं. இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து டிஃபரன்ஷியேட் பண்றதின் அடிப்படையில தான் வந்து நாம ஒரு கேரக்டர்ல இருந்து தூசரே மனுஷன் இன்னொரு கேரக்டர வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். ஒரு ஹீரோ, ஒரு ஹீரோயின், ஒரு வில்லன் அப்படின்றதெல்லாம் அந்த கேரக்டர் டிஃபரன்ஷியேட் மூலியமா தான் நம்மனால பார்க்க முடியும் இல்லையா? उपन्यासकार चरित्र के अंदर पात्र के बाहरी और भीतरी रूप को प्रकट करता है. ஸோ உபன்யாஸ்கார் கதை உபன்யாஸ் எழுதக்கூடியவர் வந்து எப்படின்னா, அத வடிவமைக்கக்கூடியவர் வந்து சரித்திரக்கே அந்தர் ஒரு கேரக்டருடைய இன்னர் பார்ட் அவரு வெளியில எப்படி இருக்காரு, உள்ள எப்படி அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வெளிப்படுத்துறாரு. உஸ்கி துர்பலதாவோ और सबलताओं को चित्रित करता है. ஒருத்தருடைய அந்த பலம் மற்றும் பலவீனம் இது 2யுமே வந்து சித்தரிக்கிறாங்க. जहाँ उपन्यासकार खुद चरित्र पर प्रकाश डालता है, उस नियम को हम विश्लेषणात्मक कहते हैं. எப்ப வந்து ஒரு உபன்யாசக்கார் வந்து குத்து சரித்திர பர் தன்னையே வந்து அந்த தன்னுடைய கேரக்டர அதுல வந்து வெளிப்படுத்துறாரோ, அப்ப வந்து அந்த ரூல்ஸ் படி நம்ம என்ன சொல்றோம்னா, அது ஒரு பகுப்பாய்வு, விஷ்லேஷணாத்மக் அப்படின்னு அழைக்கப்படுது. பகுப்பாய்வு அப்படின்னு அழைக்கப்படுகிறது.
जहाँ उपन्यासकार पात्रों द्वारा या उसकी कार्यकलाप से चरित्र पर प्रकाश डालता है उसको नाटकीय कहते हैं. எப்போ வந்து உபன்யாஸ்கார் வந்து ஒரு கேரக்டரின் மூலியமாக அல்லது அவருடைய அந்த கேரக்டரினுடைய செயல்களின் மூலியமாக அதை வெளிப்படுத்துறாரோ அப்ப வந்து அது நாட்டகீய அப்படின்ற முறையில அழைக்கப்படுது. ஒரு நாடகம் அப்படின்ற முறையில அது அ, அழைக்கப்படுகின்றன. பாத்ரு தோ பிரகார் கே ஹோத்தே ஹே. கேரக்டர்ஸ் அப்படின்றது 2 வகையில இருக்கு. சாமானிய யா வர்க்ககத் வியக்தித்துவ பிரதான். இப்போ இது கேரக்டர் அப்படின்றது 2 வகை அப்படிங்கும்போது தோ பிரகார் ஹோத்தே ஹே. அதுல சாமானிய அப்படின்னா பொதுவான விஷயங்கள், அப்புறம் வியக்தித்துவ பிரதான் அப்படின்னா ஆளுமை, அந்த கேரக்டரினுடைய ஆளுமை தன்மை, வியக்தித்துவம் அதை பிரதானப்படுத்தின விஷயங்களாக இருக்கும். உபன்யாஸ் சரித்திர சித்திரன் நிமன் பிரகார் சே கர்த்தாகை. உபன்யாஸ் அப்படின்றதுனுடைய ஒரு கேரக்டர் அப்படின்றது பில் எப்படி பண்றாங்க அப்படின்னா, கேரக்டர் பில்ட் பண்ணுறது அப்படின்றது கீழே இருக்கக்கூடிய இந்த வகையில் தான் பில்ட் பண்ணப்படுது. स्वयं उपन्यासकार अपनी ओर से पात्र का वर्णन करता है. உபன்யாஸ்கார் வந்து தானே வந்து அந்த ஒரு கேரக்டராக அதை வர்ணிப்பது அப்படின்ற முறையில் வர்ணிக்கப்படுகிறது. ஓர் சே பாத்ருக்கா வர்ணன் கர்த்தாகே. அடுத்து 2வது முறை என்னன்னா, पात्रों के भाषण या क्रियाकलाप द्वारा पात्र का चरित्र प्रकट करता है. चरित्रों का दूसरा विभाजन भी யோं किया जाता है. அல்லது கேரக்டர்ஸினுடைய அந்த அவங்க பேசக்கூடிய விதம், அவங்களுடைய செயல்கள் அதன் மூலியமாக வெளிப்படுத்தப்படுகிறது. கேரக்டர் அப்படின்றது பில்ட் பண்ணப்படுது. இந்த கேரக்டர்ஸ் அப்படின்றதுனுடைய இன்னொரு அந்த பிரிவுகள் அப்படின்றது எந்த மாதிரியான விஷயங்களாக இருக்குது அப்படின்றது, அதனுடைய வகைகள் அப்படின்றது எப்படி இருக்குது. ஸ்திர் அப்படின்னா ஒரு நிலைத்தன்மையாக இருக்குது. கதிஷீல் யா பரிவர்த்தன்ஷீல் அப்படின்னா, ஸ்திர் அப்படின்னா நிலைப்புத்தன்மையாக இருக்கு இல்லையா, அது அப்போ வந்து கதிஷீல் யா பரிவர்த்தன் அப்படின்னா மாறக்கூடிய தன்மை வாய்ந்ததாக இருக்கக்கூடியது. சரித்திரமே சங்கத்தி ஏக் ஆவசிய குணுகை. ஒரு கேரக்டர் அப்படின்னா சங்கத்தி அப்படின்னா ஒரு நிலைப்புத்தன்மை அப்படின்றது வந்து ரொம்ப அவசியமான விஷயமாக குணமாக இருக்கு. சரித்திர चित्रण में संगति के साथ सजीवता और स्वाभाविकता भी आवश्यक है. ஒரு கேரக்டர் அப்படின்னா அதில் வந்து எப்படி ஒரு நிலைப்புத்தன்மை அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானதாக இருக்கோ அதோட சேர்த்து சஜீவத்தா ஒரு ஸ்வபாவிகத்தா ஒரு இயற்கையான ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்ததாக ஒரு உயிரோட்டம் உள்ள முறையில், சஜீவத்தா அப்படின்னா ஒரு உயிரோட்டம் உள்ள முறையில் வர்ணிக்கப்படக்கூடியதாக இருக்கணும். இதெல்லாம் வந்து ரொம்ப அவசியமான விஷயம். அடுத்து கதோபகத்தன். கதோபகத்தன்னா கதைக்களம். ஒரு கதை அப்படின்னா அதோடைய கதைக்களம் அது எப்படி இருக்குது அப்படின்றது. कथोपकथन से 2 प्रयोजन है. फर्स्ट वन வந்து कथानक को आगे बढ़ाना, पात्रों के चरित्र पर प्रकाश डालना. கதானக்கோ ஆகே படானா, கதை அப்படின்றது வந்து அடுத்த லெவல், ஆகே படானா அடுத்த அது வந்து ஃபர்ஸ்ட் சீன் செகண்ட் சீன் அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்த லெவல் அப்படி போகிறது. செகண்ட் ஒன் பாத்ரோங்கே சரித்திர பர் பிரகாஷ் டால்னா, ஒரு கேரக்டரை பற்றி அவங்களுடைய அந்த ஆளுமை, அவங்களுடைய அந்த பர்சன் எப்படி இருக்காங்க, கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்ற அந்த விஷயங்களை வந்து வெளிப்படுத்துவது. கத்தோபகத்தன் கி பாஷாக்கோ பாத்ரானுகூல் ஹோனா சாஹியே. இப்போ கத்தோபகத்தன் கி பாஷா அப்படின்னா ஒரு கதையினுடைய ஒரு லாங்குவேஜ் அப்படின்றது எப்படி இருக்குன்னா, பாத்ரானுகூல் அப்படின்னா அந்த கேரக்டர்ஸ்க்கு தகுந்த மாதிரியாக ஹோனா சாஹியே இருக்க வேண்டும். இப்போது சும்மா சொல்லலாம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ராஜா கேரக்டர் இருக்குது அப்படின்னா அது வந்து லோக்கல் பாஷை பேசுகிற மாதிரி, இல்லை வந்து ரொம்ப ஒரு மாதிரி வேறு மாதிரியான லாங்குவேஜ் அப்படின்னு இல்லாமல், ராஜா அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு லாங்குவேஜ் ஒரு கட்டமைக்கப்படணும் அப்படின்ற ஒரு நம்மளுக்கு ஒரு தெளிவு இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஓகேவா. கத்தோபகத்தன்கோ परिस्थिति और पात्र के बौद्धिक विकास के अनुकूल होना चाहिए. कथोपकथन में स्वाभाविकता, सार्थकता और संक्षिप्तता के गुण होना चाहिए. ஒரு கதை அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், ரொம்ப இயல்பானதாக, நம்பவே முடியல இந்த கதை இப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பவே முடியாத மாதிரியான கதையாக இல்லாமல் ரொம்ப இயல்பாக இருக்கணும். சார்த்தகதா அப்படின்னா அர்த்தம் உள்ளதாக, பொருள் இருந்ததாக இருக்கணும். அப்புறம் சம்ஷிப்தா அப்படின்னா ரொம்ப சுருக்கமான விஷயங்கள் எல்லாம் இருக்கணும், ரொம்ப சுருக்கமாக இருக்கணும். அதை விட்டுட்டு ரொம்ப அப்படியே இழுத்துக்கிட்டே போயிட்டு இருந்தால் அதுவும் வந்து கதையினுடைய சுவாரஸ்யத்தை குறைக்கும் இல்லையா. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்க வேண்டும். அடுத்து
வாத்தாவரன். வாத்தாவரன்னா என்னன்னா, ஒரு அந்த கால பின்னணின்னு சொல்லுவாங்க இல்லையா? எந்த காலத்துல அந்த கதை வந்து நடந்தது? எந்த கால பின்னணியில? ராஜாக்கள் காலலயா? இல்ல முதல்ல கற்காலமா? ஆ இல்ல இப்ப இருக்கக்கூடிய நிகழ்காலமா? இல்ல எதிர்காலத்த பேஸ் பண்ணி இருக்கா? அப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜி அந்த மாதிரி கால பின்னணியை பொறுத்தின விஷயங்கள் தான் வாத்தாவரன். ஸோ ஒரு கதை அப்டின்னா, அதுக்கு தகுந்த மாரி தான் இருக்கணும் இல்லையா? वातावरण ही कथानक को वास्तविकता का रूप प्रदान करता है. அதான் ஒரு கதை அப்படின்னா, அதனுடைய உண்மை தன்மை அப்படின்றது வந்து எதுல வெளிப்படுது அப்படின்னா, அந்த கால பின்னணி என்ன? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றோம் அப்படின்னா, ஃபியூச்சர்ல வந்து ஒரு 2040 அப்படின்னா, அப்ப வந்து ராஜாக்கள் இருக்காங்க, ராணிகள் இருக்காங்க, மகாராஜா வருகிறார் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு காலம் அப்படின்னா, நம்மளால அத நம்ப முடியாது இல்லையா? ஏன்னா வந்து ராஜாக்கள் காலகட்டம்ன்றது பழைய காலம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய நிகழ்காலம் அப்படின்றது என்ன டெக்னாலஜி அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான கதைக்களம் தான் இருக்கணும். व्यक्ति के निर्माण में वातावरण का योगदान बहुत आवश्यक है. அதேதான். ஒரு கேரக்டர் வந்து நிர்மாணிக்கணும். ஒரு கேரக்டர் அப்டின்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்றதுக்கு வடிவமைப்பதுல வந்து, இந்த வாத்தாவரன் அப்படின்றது வந்து அந்த கால சூழ்நிலை, பின்னணி இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு யோகதான் பகுத் आवश्यक है. இதனுடைய பங்களிப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ऐतिहासिक उपन्यासों में देश काल का वर्णन विशेष रूप से आवश्यक है. அதான். வரலாற்று சம்பந்தமான அந்த உபன்யாஸ்கா இருந்தா அப்படின்னா, நம்ம இப்ப சொன்ன மாரி தான். ராஜாக்கள் காலகட்டம்னா, அதுக்கு தகுந்த மாதிரியான கேரக்டர்ஸ் வடிவமைப்பு, அந்த கால பின்னணி, அப்ப இருந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி இருந்தது? எப்படி வரி வசூல் பண்ணாங்க? மக்களினுடைய பழக்கவழக்கங்கள் எல்லாமே மாறுபட்டிருக்கும் இல்லையா? இப்ப இருக்கிறதுக்கும், பழங்காலத்துல இருந்த விஷயங்களுக்கும் எவ்ளோ வேறுபடும். ஸோ, அந்த கால பின்னணி அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த கால சூழ்நிலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ, அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். उपन्यासकार को अपनी रचना देश काल में वास्तविकता लाने के लिए स्थानीय ज्ञान अत्यंत आवश्यक है. அதான் ஒரு உபன்யாஸ்கார் அப்படின்றவர் வந்து தன்னுடைய படைப்பு அப்படின்றதற்கு தேவையான அந்த கால பின்னணி என்ன? அந்த நாட்டினுடைய அந்த நம்ம காலம் எந்த காலத்துல வந்து நாம நிர்மாணிக்கிறோம்? எது சம்மந்தமான கதையை சொல்றோம்? அப்படிங்கும்போது, அதற்கான தெளிவான ஒரு ஞானம் ஒரு அப்படின்றது வந்து ரொம்ப अत्यंत आवश्यक ரொம்ப ரொம்ப வந்து इम्पोर्टेंट है. वातावरण में ही रहन सहन का ढंग, रीति रिवाज, खान पान, वेशभूष, युग की पृष्ठभूमि आदि आ जाते हैं. அதான் ரெஹன் சஹன்னா என்ன? நம்ம வந்து அப்ப இருந்த அந்த நடைமுறை, பழக்கவழக்கங்கள், ரீதி ரிவாஜ்னா பழக்கவழக்கங்கள், அந்த உடை, வேஷ்பூஷனா உடை, கான் பான்னா சாப்பிடுறது, குடிக்கிறது அந்த மாதிரியான பழக்கங்கள். அப்ப இருந்தவங்க வந்து இப்ப நம்ம எப்படி கூல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் குடிக்கிறோம். அப்ப வந்து மோரு, அந்த அ சாப்பாட்டுல ஊற வச்ச அந்த தண்ணி அதெல்லாம் குடிப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான வேறுபாடுகள் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ இதை எல்லாமே வந்து தெரிந்திருக்க வேண்டும். அந்த காலத்தினுடைய காலகட்டத்தில வாழ்ந்த மக்களினுடைய பழக்கவழக்கங்கள், நடைமுறைகள், உடை உடுத்தியிருந்த விதம், சாப்பிடுற விஷயங்கள் இது எல்லாமே வந்து கரெக்ட்டா இருக்க வேண்டியது அவசியம். அடுத்து விசார் और உத்தேஷ்ய. ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுக்கிற இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரியுது அப்படின்னா, தயவு செய்து இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க. ஆக்சுவலா வந்து நான் இப்போ செகண்ட் டேவா எடுக்கிறேன். நேத்து ஃபுல்லாவே வந்து பாதி எடுத்துட்டு ரொம்பவுமே வந்து இருமல் என்னால எடுக்கவே முடியல. இப்பவுமே அப்படிதான் இருக்கு. பட் நான் அத கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்குள்ள எக்ஸாம்க்குள்ள போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பண்றேன். ஸோ தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்க. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஞாபகமா நான் எடுக்கிற விஷயம் புரியுதா? என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அப்பதான் எனக்கும் வந்து அது ஒரு பெரிய மோட்டிவா அமையும். அண்ட் எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சு நல்லபடியா எழுதுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட்டா, வேற ஏதாவது அர்ஜென்ட்டா தேவைப்படுது, வேற ஏதாவது லெசன்ஸ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு पोस्ट பண்ண ட்ரை பண்றேன். ஓகேவா? ओके இப்போ विचार और उद्देश्य उपन्यास के पात्रों के विचार लेखक के ही विचारों की प्रतिध्वनि है. உபன்யாஸ் அப்படின்றதனுடைய அந்த நாவல்ல வந்து பேசக்கூடிய அந்த கேரக்டர் பாத்ரோம் கே விச்சார் கேரக்டர்ஸினுடைய அந்த எண்ணம் வெளிப்பாடு அப்படின்றது யாருடைய வெளிப்பாடு? லேக்கக் கே ஹி விச்சார் எழுத்தாளரினுடைய பிரதித்வனி ஒரு எதிரொலியாக அவருடைய ஒரு பிம்பமாகத்தான் அது வந்து இருக்கு. लेखक को जो विचार उचित लगता है उसी को वह अपनी रचना में अभिव्यक्त करता है. எழுத்தாளருக்கு ஜோ விச்சார் உச்சித் லகுதா எந்த ஒரு
எண்ணம், கருத்து, கொள்கை எது வந்து கரெக்ட்டுன்னு தோணுதோ, அதத்தான் வந்து அவரு அப்படி ரச்சனா தன்னுடைய படைப்புல வந்து அபிவ்யக்த் கர்த்தாக வெளிப்படுத்துகிறார். उपन्यासकार के मन में यह समस्या पैदा होती है कि उसे आदर्शवादी बनना है कि या यथार्थवादी. उपन्यास सम्राट प्रेमचंद्र ने आदर्शमुख यथार्थवाद पर जोर दिया है. ஒரு உபன்யாசக்காரர் ஒரு எழுத்தாளராக இருக்கும்போது ஒரு நாவலாசிரியராக இருக்கும்போது அவருடைய மனதில் வந்து இந்த ஒரு கொஷின் வந்து எழும். என்ன அப்படின்னா, அது அவருடைய எழுத்துக்கள் அந்த படைப்புகள் அப்படின்றது ஒரு எழுச்சி மிகுந்த அந்த கொள்கை ஆதர்ஷவாதியாக இருக்கணுமா, இல்லை யதார்த்தத்தில் இப்போ இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கணுமா அப்படின்ற எண்ணம் வந்து எழும். உபன்யாஸ் சாம்ராட் பிரேம்சந்திர, ஆனால் பிரேம்சந்திர அவர்கள் வந்து இரண்டுமே கலந்த ஆதர்ஷமுக்கு யதார்த்தவாத ஒரு லட்சியம், கொள்கை, எழுச்சி நிறைந்த ஒரு யதார்த்தவாத படைப்புகளாக இருந்தது. அதைத்தான் அவர் வந்து ஜோர் தியாக வலியுறுத்தினார். हर एक उपन्यास में कोई न कोई उद्देश्य अवश्य रहता है. எந்த ஒரு உபன்யாசாக இருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு உத்தேச அவசிய ரஹ்தாக ஒரு நோக்கம் அப்படின்றது அதில் இருக்க வேண்டும். उपन्यास मनोरंजन उपदेश जिज्ञासा को जगाना आदि उद्देश्यों से लिखे जाते हैं. உபன்யாஸ் அப்படின்றது வந்து மனதுக்கு பிடித்தமான ஒரு பொழுதுபோக்கு விஷயமாகவும், ஜிஞ்ஞாசாக்கோ ஜகானா அப்படின்னா ஒரு கொள்கை நிறைந்ததாகவும் அதிலேயே வந்து ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடியதாகவும் அது இருக்கணும். ஆதி உத்தேசோசே இந்த மாதிரியான ஒரு நோக்கத்தோட தான் அது எழுதப்படும். ஆதுனிக் உபன்யாஸ் மனோவைஞ்ஞானிக் திருஷ்டிகோன் சே லிக்கே ஜாத்தே ஹே. இப்போ இருக்கக்கூடிய உபன்யாஸ் எல்லாம் எந்த மாதிரியான ரீதியில் எழுதப்படுது அப்படின்னா, மனோவைஞ்ஞானிக் அப்படின்னா உளவியல் ரீதியாக எழுதப்படுகின்றன. அடுத்து பாவ் அவுர் ரஸ், உணர்வுகள் மற்றும் ரஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, சிருங்கார், வீர் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரஸ் பற்றி. उपन्यासों में श्रृंगार, वीर, हास्य, करुण आदि रसों का समावेश होता है. உபன்யாசில் இந்த காதல், வீரம், சிரிப்பு, கருணை இந்த மாதிரியான எல்லா ரசங்களும் ஒரு பொதுவாக ஒரு சரியான ஒரு சரிசமமாக முறையில் இருக்கு. நல்லா கரெக்டாக இருக்குது ரெண்டுமே எல்லாமே. ஜாசூசி और तिलस्मी आदि प्रारंभिक उपन्यासों में अद्भुत रस की प्रधानता रही. ஜாசூசி மற்றும் அந்த மாதிரியான ஸ்டார்டிங்கில் இருந்த அந்த உபன்யாஸில் வந்து அத்புத் ரஸ் அப்படின்றது ரொம்ப பிரதானமானதாக இருந்தது. மகர் ஆஜ்கல் சபி ரசோங்கா பிரதான்ய ஹை. ஆனால் இப்போ ஆஜ்கல் இப்போ இருக்கக்கூடிய உபன்யாஸில் வந்து சபி ரஸ் எல்லா ரசும் வந்து பிரதானமானதாக இருக்கு. उपन्यासों में विभिन्न भावों की भी अभिव्यक्ति सुंदर रूप से किया जाता है. உபன்யாஸில் வந்து நிறைய வெவ்வேறு விதமான பாவ் அப்படின்னா உணர்வுகள் அப்படின்றது வந்து அபிவ்யக்தி வெளிப்படுத்துவது அப்படின்றது ரொம்ப அழகான முறையில் வெளிப்படுத்தப்படுகின்றன. இப்போ ஷைலி ஸ்டைல் நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடிய அதில் ஸ்டைல் எப்படி இருக்கு. ஷைலி பி உபன்யாஸ் கா ஏக் பிரமுக் தத்துவ ஹை. இதில் இருக்கக்கூடிய எல்லா தத்துவங்களும் இந்த ஸ்டைல் அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த விதம் அப்படின்றது வந்து அதுவும் ஒரு முக்கியமான தத்துவம் தான். கல்பனாக்கோ சத்தியகா ரூப் தேனா கலாத்மக் ஷைலி ஹே. ஒரு கற்பனையான ஒரு விஷயத்தை வந்து சத்தியகா ரூப் ஒரு உண்மையான விஷயமாக சொல்லி வழங்குவது அப்படின்றது ரொம்ப ஒரு கலாத்மக் ஷைலி ஒரு கலைத்துவமான ஒரு நடையில் வந்து ஒரு डिफरेंटाன ஒரு ஸ்டைலு. उपन्यास में प्रसन्नता और रोचकता लाने का काम शैली करती है. ஒரு உபன்யாஸில் வந்து ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் நம்ம கேட்குறதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இது எல்லாமே வழங்கக்கூடியது வந்து அந்த ஸ்டைல் மூலியமாக தான் இருக்கு. ஷைலிக்கே பிரமுக் பிரகார் யோஹே. இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டைலில் வந்து கீழே இருக்கக்கூடிய விடயங்கள் தான் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கு. கதாத்மக் ஷைலி கதை உடைய நடை அந்த விளக்கக்கூடிய விதங்கள் அதெல்லாம். அடுத்து காவியாத்மக் ஷைலி அப்படின்னா ஒரு உணர்வுபூர்வமாக கவிதைத்துவமாக நிறைந்தது. அடுத்து விஸ்லேஷனாத்மக் ஷைலி அப்படின்னா பகுப்பாய்வு செய்யக்கூடிய முகையில் இருக்கக்கூடிய ஸ்டைலு. அப்புறம் ஃப்ளாஷ்பேக் ஷைலி. ஃப்ளாஷ்பேக்னா எடுத்த உடனே ஃப்ளாஷ்பேக் சொல்லி அதுக்கப்புறமா கதை இதுதான் அப்படின்னு சொல்லும்போது மக்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்ல, ஸோ அந்த மாதிரியான முறை.
ओके। इनमें निम्नलिखित सामान्य गुण भी मिलते हैं। இது எல்லாம் இதில வந்து மேல சொன்ன பொதுவான குணங்களும் வந்து இருக்கு. அதோட பிராசாத், ஓஜ், மாதுர்ய கா சமாவேஷ் அப்படின்னா, ஆ ஒரு புத்தி விஷயத்த பத்தி சொல்லக்கூடியது, மக்களுக்கு ஒரு நல்போதனை வழங்கக்கூடியது, தூய்மை சம்பந்தமாக ஒரு உள் தூய்மை அந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் வந்து ஓஜ் அப்படின்னா உற்சாகம், உற்சாகபூர்வமாக ஒரு வீரியம் நிறைந்த விஷயங்களை சொல்றது. அப்புறம் மாதுரிய கா சமாவேஷ். மாதுரியனா மனதை கவரக்கூடிய வகையில இது எல்லாமே வந்து சமாவேஷ் பொதுவாக சரியானதாக நிறைந்திருக்கு. அலங்காரோ, முகாவரோ, லோகாக்தியோ, ஆதி கா உச்சித் பிரயோக். அதே மாரி தான் அலங்கார் நம்ம முன்னாடி ரஸ் பார்த்தோம்ல. ஸோ அதே மாரி அலங்கார், அணிகலன்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அணிகலன்னு. அந்த மாதிரி அணிகள் அதெல்லாம் இருக்கும். அப்புறம் முகாவரை அப்படின்னா, பழமொழிகள், அந்த வழக்கத்துல யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து உச்சித் பிரயோக் சரியான முறையில உபயோகப்படுத்தப்படும். शैली में निम्नलिखित भाषा शैली का प्रयोग होता है. அந்த ஸ்டைல வந்து இப்படி யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டைல்ல வந்து கீழ இருக்கிற முறைகள் வந்து இருக்கு. சம்ஸ்கிருத் கர்பித் பாஷா ஷைலி. சமஸ்கிருத வார்த்தைகள் நிறைந்த ஒரு ஸ்டைலு. அப்புறம் வியவஹாரிக் பாஷா ஷைலி. நடைமுறை லாங்குவேஜ யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டைலு. அப்புறம் உருது பிரதான் பாஷா ஷைலி. உருதுவை வந்து பிரதானப்படுத்தின ஒரு லாங்குவேஜ் ஸ்டைலு. இதெல்லாம் வந்து இருக்கு. ओके फ्रेंड्स, நான் எடுத்த இந்த उपन्यास की परिभाषा देकर उसके तत्वों पर विचार कीजिए அப்படின்ற இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் பெரிய கொஸ்டின் தான். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. ஞாபகமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எடுத்த விதம் உங்களுக்கு புரியுதா, பிடிச்சிருக்கா அப்படின்றத தயவு செய்து எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அண்ட் ஒரு சின்ன ஒரு நீங்க லைக் பண்றது மூலியமா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவா அமையும். அண்ட் எல்லோருக்கும் எக்ஸாம்க்கு ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் நல்லா படிச்சு நல்லபடியா எழுதுங்க. பாய்.